வணக்கம் மகளே மற்றும் ஒரு ஆட்சியை ப்ளாக்ஸ் வழியாக சந்திக்கிறேன். இன்றைக்கி நான் நுவரேலியாவில் நிற்கிறேன். இந்த நெத்திலே இருக்கிற பொட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நான் சீதாலயாவுக்கு போயிட்டு வந்த நான் அது பற்றி இருக்கிற குட்டி குட்டி காணொலிகளை இன்றைய நாள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறியாண்டா தாராளமாக ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வீடியோ போடுறேன், கட்டாயம் பாருங்கள் அப்படின்ட்டு தெரிஞ்சு. ராமாயண கதைக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது அப்படின்ற விஷயத்த நாங்க அப்பையிலேருந்து சின்னல இருந்து படிக்கிற வரைக்கும் இந்த மகாபாரதம் ராமாயணம் பற்றி இந்த கதைகளை படிக்கிற நேரத்துக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளும். அதுல மிக முக்கியமாக ராமாயணத்தை பற்றி பேசுற நேரத்துல ராவணன் இந்தியாவுக்கு போய் சீதையை கடத்தி கொண்டு வந்து இங்க இலங்கையில சிறை வச்சிருந்தார். அந்த இடம் வந்து நுவரேலியாவில் இருக்கிற சீதாலயா. முதல் அது அசோகவனம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இப்போது சீதாலயா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஒரு சில பிரதேசங்களை நீங்க காணொலி எடுக்கலாம், ஏனைய பிரதேசங்களை உங்களுக்கு காணொலி எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. முக்கியமா சீதாவை கொண்டு வந்து ஒரு மரத்துக்கு கீழே தான் சீதா வந்து அதுல இருப்பாங்க அப்படின்ற விஷயம். ராமரை வேண்டி ராமர் வந்து எப்படியாவது என்னை காப்பாற்றணும், கெதியா வந்து என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வரம் கேட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணி ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறதா தான் அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் கதைகள் சொல்லுது. அந்த மரத்தோட சீதா இருந்த பிரதேசம் இருக்கும். நாங்க போன நேரம் அது புறணமைக்கப்பட்டு கொண்டிருந்தபடினால சரியா எங்களால பார்க்க முடியாம போயிட்டு அந்த இடம் சுத்தி வர அடைக்கப்பட்டு அந்த கோயில் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி மே மாதம் 19ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற போகுது. போற வீதிக்கு பக்கத்துல அந்த கோயில் இருக்கிறது. போறவங்க வடிவா தாராளமா அந்த இடத்துக்கு போய் நீங்க பார்க்கலாம். அந்த சுத்தி வனப்பிரதேசம் அசோகவனம் வனத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சபடினால சுத்தி வர பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அதோட சீதா இருந்த இடத்துல கீழே சீதாதேவி இருந்த இடத்துக்கு கீழே ஒரு அருவி ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. அது புனித கங்கை, புனித நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சீதா பயன்படுத்திய நீர் அப்படின்றபடினால அது புனித கங்கையா இப்ப வரைக்கும் பார்க்கப்படுகிறது. ராவணன் சீதாவை பார்க்க வர்ற நேரத்துல யானையில வர்றதா ஒரு கதை ஒன்று இருக்கு. யானையில வர்ற நேரத்துல அந்த யானையினுடைய காலடி தளம் அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்குது. இப்ப நீங்க போய் பாக்குற இடத்துல சீதையை வந்து ஹனுமன் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குங்களா, அந்த இடத்துல ஒரு சில மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற ஒரு கட்டம். அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கால் தடம் ஒன்று இருக்கும். அந்த கால் தடத்தை அவங்க வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய கால் தடம் ஹனுமனுடைய கால் தடம் அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமா சீதாவை வச்சிருந்த இடத்தை தாண்டி இங்க ஒப்போசிட் நேர் எதிரையே ராமர், சீதா, லக்ஷ்மணன், அவருக்கு பக்கத்துல ஹனுமன், இதர தெய்வங்கள் எல்லாம் வச்சு அந்த இடத்துலதான் இப்ப பூசை நடந்து கொண்டிருக்குது. எனவே இந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.